அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதே மாதிரி 2 பெரிய சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் கல்பாசி, பிரியாணி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்துட்டு ஒரு 3 விசிலுக்கு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாஸ் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நான் வந்து வதக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் அது வந்து காமிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளியும் நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதங்கணும். இப்போது தக்காளியும் நல்லா பச்சை வாசம் போக வதங்கிடுச்சு. ஸோ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் சேர்த்து நம்ம வந்து சிக்கன் வைக்கும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அது கூட நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் காரப்பொடி வந்து காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ மல்லித்தூள் சேர்க்கும் போது கொஞ்சம் கிரேவி வந்து திக்னஸாக இருக்கும் குழம்பு. ஸோ அதனால் இப்போ இதுவும் நல்லா மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசம் போக வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சுருக்க சிக்கனை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனும் மசாலாஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சிக்கன் நல்லா மசாலாவோட கோட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூட தேங்காய் வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி போட போகிறேன். ஸோ தேங்காய், சோம்பு, கொஞ்சம் கசகசா இது 3த்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நான் தேங்காவை அப்படியே போடாமல் தேங்காய் பாலாக எடுத்துகிட்டு அதை வந்து நான் வந்து இந்த குழம்போட சேர்த்துக்க போகிறேன். ஸோ குழம்பு நல்லா ஓரளவுக்கு வற்றி வந்துடுச்சு, சுண்டி வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். தேவையான அளவு குழம்பு திக்னஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மல்லி கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.